ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். காலையிலே 6 மணிக்கு எப்படி வெயில் பொழக்குது பாருங்கள். இங்கே 5 மணிக்கு எல்லாமே சூரிய உதயம் ஆகிடும். அதனால் பாருங்கள் 6 மணிக்கு என்ன அப்படியே சூரிய பகவானை ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா பூ பூத்துருக்கு. அப்புறம் ஓகே, இதெல்லாமே சாமிக்கு தான் பறித்து வைக்கணும். இந்த வாட்டி பரவாயில்ல, மல்லிகைப்பூ நல்லாவே பூத்துருக்கு. ஒரு பூவுமே கொஞ்சம் பெருசு பெருசாக நல்லா இருக்குது. வாசனையும் அவ்வளோ சூப்பர். சும்மாவே கேட்கணுமா, மல்லிகைப்பூனாவே நல்ல வாசனை தான். அதோட இதுக்கு வந்து நாங்கள் டீ தூள், அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி இதெல்லாம் தான் கொடுத்துட்ருக்கோம். அப்படியே ஒரு செம்பருத்தி பூவும் பூத்துருக்கு. இது எல்லாமே இன்றைக்கி சாமிக்கு இல்லை எங்கள் மாமா படத்துக்கு இது மாதிரி வச்சுருவோம். சீக்கிரமாகவே சமையல் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி சுட சுட சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பார் வந்து எப்படின்னா வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காமல் அதோட சில காய்கறிகள் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் மஞ்சள் பூசணி வெண்டிக்காய் 2 மட்டுமே போட்டிருக்கேன். வேறு எதுவும் வாங்கலை, அதனால் இது மட்டும் இருந்துச்சு, அதை வச்சு செஞ்சாச்சு. அப்புறம் வாழைக்காய் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பருப்பு, அப்புறம் நெய் ஊற்றி ஃபஸ்ட்டில் போடுவோம், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரசம், பூண்டு சேர்க்காமல் ரசம் வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், தக்காளி சேர்த்து. அதுக்கப்புறம் அப்பளம் பாருங்கள் எப்படி இது ஒரு அப்பளம். அந்த அப்பளம் வந்து இந்த மாதிரி தான் உப்பி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பாயசம் செஞ்சுருக்கேன் இனிப்புக்காக. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.